Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான வீடியோ how to prepare and strategy வீடியோ தான் பார்க்க போறோம். thumbnail பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். இது எந்த எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட்? TNEBAE. ஸோ அதுதான் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ரோல் இருக்குது. ஏப்ரல் எக்ஸாம் வரப்போகுது. அண்ட் தென் இன்னும் நம்மளுக்கு ஸ்டாலிடாக பார்த்தீங்கன்னா 2 months கூட கிடையாது. ஓகே, ஸோ இதில் இந்த எக்ஸாமுக்கான இந்த டாபிக் எப்படி படிக்கலாமா வேணாவா, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இல்லை எந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த PDF நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஓகே, இதில் பார்த்தாலே தெரியுது பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் வந்து காமன் டு ஆல் கேண்டிடேட்ஸ்னால் எல்லா கோர்க்குமே இந்த 20 marks வரும். ஓகே, நம்மளுக்கு தெரியும் என்னது, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 20, அண்ட் தென் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்க்கு 20, அகெயின் வந்து உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு 60 marks அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் நம்ம எக்ஸாமில் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ அது வந்து எப்பயுமே நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலுமே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 20 marks வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ கேட்டு டான்செட்டு அந்த மாதிரி படிக்கிறீங்க, டிஆர்பி பாலிடெக்னிக் படிக்கிறீங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பட் நம்ம சேனலில் எடுத்துக்கோங்களேன், நான் இது வரைக்குமே பேசாத ஒரே டாபிக் வந்து பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் தான். நான் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்கேன், ஆப்டிடியூட், ரீசனிங், அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி எல்லா GS எல்லாமே பேசியிருக்கேன். பட் இந்த எக்ஸாமுக்கான பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் பற்றி பேசலை. ஓகே, பட் இப்போ ஏன் பேசுகிறேன்னா நம்மளுக்கு இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு 20% ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு இது கவர் ஆகுது. மற்ற 80% வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தென் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் எந்த கோராக இருந்தாலுமே பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 20/80. ஸோ இதில் எது பெருசு, நீங்கள் எதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். பட் எல்லாருமே வந்து ஒரு கவலை இருக்குது, சிலபஸ் பார்ப்பாங்க, பார்த்த உடனே கோர் சப்ஜெக்ட்க்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய, இது நம்மளால் படிக்க முடியுமா, இது நான் விட்டுட்டேன்னா என்னால் பாஸ் பண்ண முடியாதா, அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு வெக்ஸ் ஆகிடுவாங்க. அப்படிலாம் இருக்காதுங்க, ஒன்றுமே கிடையாது. பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே இதில் இருக்க 20ல் 10% வந்து கவர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், சிலபஸ் பாருங்களேன், உங்கள் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வருது, சிவில் இன்ஜினியரிங் வருது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ உங்கள் கோர்லேருந்து ஒரு பார்ட் வந்து பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் வருது. அண்ட் தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 10% எஃபெக்ட் மட்டும் போட்டால் போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் தான் உங்களோட போஸ்டிங்கை தீர்மானிக்குமா கேட்டால் கிடையாது. ஓகே, நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அந்த 80% நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்ட் தென் அந்த டைமில் ஸ்பேர் டைம் இருக்கும்போது அதை வந்து பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து உட்காந்து படித்தே ஆகணும், இங்கே இருக்க எல்லா டாபிக்ஸும் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே படிக்க முடியாது. ஏன்னா இது எல்லா இன்ஜினியரிங்குமே நம்மளுக்கு கவர் பண்ணுது. ஓகே, இவங்க கொடுத்துருக்க டாபிக் ஜஸ்ட் அவங்க வந்து ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ இருக்குது. நீங்கள் டீப்பாக படித்தா மட்டும்தான் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, பட் நம்மளுக்கு அந்த டைம் இல்லை. ஓகே, நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு இருக்க அந்த 2 months 50 daysலையோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற இந்த 100% எஃபெக்ட் வந்து நீங்கள் 80% ஆஃப் ஏஜ் அந்த மார்க் மாதிரி கோருக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் போடுங்க. அண்ட் 20% ஆஃப் த ஒர்க்கை வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ்க்கு போடுங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி புரிஞ்சிருக்கோம், பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். இது வந்து உங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்காக வச்சுக்கோங்க. பட் இதுதான் என்னோட மார்க்கை டிசைட் பண்ணுற ஒரு வெயிட்டேஜ் ஏற்றி கொடுக்குமானா கிடையவே கிடையாது. உங்களோட டெக்னிக்கல் மட்டும்தான் உங்களோட மார்க்கை வந்து ஏற்றி கொடுக்கும். ஓகே, அந்த 60 மார்க் தான் உங்களுக்கு மெயின். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கேட்டு டான்செட்டு அந்த மாதிரி டிஆர்பி படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த சம்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டைம் இருக்கிறதுல ஓகே, இப்போ 1 hour வந்து நீங்கள் TNEBAக்கு படிக்கிறீங்கன்னா அதில் 45 minutes ஆஃப் டைம் வந்து நீங்கள் கோருக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் 15 minutes நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 50 minutes டைமை வந்து நீங்கள் வந்து பேசிக் இன்ஜினியரிங், ஸோ ஒரு 1ல் 3/4 அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து அந்த 80% ஆஃப் வெயிட்டேஜ் கொடுங்க.
மற்ற அந்த கால்வாசி டைமை வந்து பேசிக் இன்ஜினியரிங் கொடுங்க. ஓகே, அண்ட் தென் முக்கியமாக அந்த கவலையை வந்து தூக்கி போட்டுருங்க. இது நான் விட்டுட்டேன், இது நான் ஒன்றும் படிக்கலையேன்ற கவலை கிடையாது. நீங்கள் வந்து கோர் படிக்கும் போதே நீங்கள் கூடவே பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸை வந்து நீங்கள் படிச்சுட்டே வரீங்கன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே எந்த கோராக இருந்தாலுமே ஓகே. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் மெக்கானிக்கல் கோராக இருக்கும் போது லா ஆஃப் டைனமெட்டிக்ஸ் அந்த எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் டைனமெட்டிக்ஸ்லாம் உங்களோட சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வரும்போது நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் முடிச்சிடுறீங்க பேசிக் இன்ஜினியரிங்கில். அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்குமே இல்லை டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கோர் படிக்கும் போதே இதில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் சிவில் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் வந்து கெமிஸ்ட்ரியில் வர டாபிக்ஸும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மெட்டீரியல் சயின்ஸும் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஏன்னா அதுவும் உங்கள் சப்ஜெக்டில் கவர் ஆகும். அதே போல் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு கவலை கிடையாது. நாமளும் ஒரு செமஸ்டரில் நம்ம சிவில் அண்ட் மெக்கானிக்கலாக படிச்சிருக்கோம். அதே போல் தான் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கனாலே ஓகே. அண்ட் தென் நிறைய இன்னொரு டவுட் வந்து என்னென்னா, தியரி வருமா, ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் வருமா பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்க 20%ல் ஓகே. ஸோ 20% ஆஃப் வெயிட்டேஜை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் கொஷின்ஸ், நான் வந்து பர்சன்டேஜ் தான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து தியரி வரும், 5% தான் வந்து இந்த 20ல் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக வரும். ஓகேவா, அதுவும் வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு டாபிக்ஸில் அந்த மட்டும் தான் ப்ராப்ளமேட்டிக் கேட்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் தியரி பேஸ்டே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ எப்படி ஈஸியாக நம்ம பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் ஒரு ரீசனபிள் மார்க்கை வந்து நம்மளை ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க 20 மார்க்குன்ட்டு. ஸோ அதுவும் நம்ம அடிக்க முடியும், பட் நீங்கள் அதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி ஒரு ரீசனபிள் மார்க் 15 மார்க் கிட்டே நம்ம எடுக்கலாம், ஈஸியாகவே எடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த டைமை வந்து இதில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க டைமை கோரில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணி போஸ்டிங்கே வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ பேசியாச்சு, என்ன இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, இம்பார்ட்டன்ட் தான், பட் எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பேசியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்ளைட் மெக்கானிக்ஸ். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் என்னோட அசம்ஷன் சொல்கிறேன். பட் 20 மார்க்ஸில் என்னென்ன மாதிரி மார்க் கொஷின்ஸ் இல்லை வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அப்ளைட் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா லா ஆஃப் மெக்கானிக்ஸ், லெமிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்ட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஷின்ஸ் வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸில் கேட்கலாம். அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிக்ஸ் படித்த எல்லாருக்குமே இதில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் கிட்ட வந்து கேட்கலாம். 2 to 3 எல்லாமே 2 to 3 தான். இதில் வந்து நான் சொல்கிறேன், நான் மார்க் வைஸ் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபிசிக்ஸ் தான் வந்து இருக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எந்த கோராக இருந்தாலுமே, ஏன்னா அதுலேருந்து நிறைய தியரி பேஸ்டு கேட்க முடியும். ப்ராப்ளமேட்டிக்கும் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி படித்த கொஷின்ஸே வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3 கொஷின்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகேவா, இது மெட்டீரியல் சயின்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி தான். ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட மெட்டல்ஸு, அது கண்டக்டரா, இன்சுலேட்டரா, அந்த மாதிரி அதை பற்றி படிப்போம். அதோட மேக்னெட்டிக் அண்ட் டீஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிப்போம். ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ 1 மார்க் கிட்ட. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்குறாங்க, தியரி கொஷின்ஸாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து 1 கொஷின். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் TNEB 8 கொஷின்ஸ் அண்ட் தென் டான்செட் கொஷின்ஸை வந்து பார்த்து தான் அதை வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் நான் நல்லா படிக்கணும், எனக்கு நிறைய கொஷின்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டான்செட் கொஷின்ஸை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் TNEB கொஷின்ஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, பட் அந்த கொஷின்ஸ்க்கும் இப்போ கொடுத்துருக்கவங்க பேட்டர்னுக்கும் லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே சிவில் இன்ஜினியரிங்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ் படிச்சிருப்பீங்க, பவுண்டரி லேயர் படிச்சிருப்பீங்க, பம்ப் அண்ட் டர்பைன்ஸும் பார்த்துருப்பீங்க. என்விரான்மெண்டல் பொல்யூஷன்றது ஒரு காமனான ஒரு சப்ஜெக்ட். ஸோ யாராக இருந்தாலுமே அது வந்து ஈஸியாக நம்ம எழுத முடியும். எப்படி பொல்யூஷன் ஏற்படுது, அதுக்கான சோர்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி. EVS இல்லையா, ஸோ EVS மாதிரி தான். ஸோ அந்த டாப்பிக்குமே ஈஸி தான். ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் கிட்ட தியரி, மோஸ்ட்டாக தியரி தான் கேட்பாங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாலும் ஓகே. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் மெக்கானிக்கல் சிவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலுமே இதில் அவ்வளோவா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த மிஷின்ஸ், DC மிஷின், சர்க்கியூட் அந்த மாதிரி தான். தியரி ப்ளஸ் ப்ராப்ளமேட்டிக், ஏதாவது சர்க்கியூட் கொடுத்து அதில் எதாவது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ 2 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. 1 தியரி ஆர் 1 ப்ராப்ளமேட்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக உள்ளே போக மாட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லாம் கான்செப்ஷுவல்
அப்ளிகேஷன் கொஷின்ஸு இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்க சான்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்போது 1 கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இதுவே உங்களுக்கு கம்மி தான். ஸோ 1 கொஷின்ஸ் கேட்கலாம். தென் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட் இயரில் படித்தோம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் கம்பஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து 2 கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ டோட்டலாக 20 to 25 கிட்ட நான் சொல்லியிருப்பேன். பட் இவ்வளோ தான் ரேஞ்சு. ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ்னால் அதில் நிறைய கொஷின்ஸ் வரும். மற்ற எல்லாத்துலேயுமே வெயிட்டேஜ் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இல்லை எனக்கு வந்து பேசிக் மெக்கானிக்ஸ் படிக்கவே டைம் இல்லை, நான் இதை விட்டலாமான்னு கேட்டாலுமே கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக விடலாம். பட் உங்களுக்கு மார்க் வேணும், நான் கோரில் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ அதில் போகிறத வந்து நான் இதில் ஸ்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டான்செட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ டான்செட் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இல்லைனா வந்து மெட்டீரியல் சயின்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர். ஸோ அந்த பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸோ இல்லைனா வந்து தியரட்டிக்கல் கொஷின்ஸோ வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் டிஎன்இபி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளோட ஐடியா உங்களுக்கு பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஓகே, பார்க்க தான் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸுன்னு ரொம்ப கஷ்டமாக புதுசாக தோணும். ஓகே, இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது பட் உள்ளே போய் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா இது ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக இதில் 20%ல் எல்லாராலையுமே வந்து 10% வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே ஒரு பார்த்த கொஷின்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் 20% ஆஃப் கொஷின்ஸுமே கரெக்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் தென் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்போயுமே டிஎன்இபி கொஷின்ஸில் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸாம் கிட்ட போயிட்டு கெஸ்ஸிங்லாம் வந்து விட்டுருங்க. பிகாஸ் இந்த எக்ஸாமில் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கோரை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன ஐடியாஸ்லாம் மனசில் வச்சுக்கோங்க எப்படி படிக்கணும்னு. ஸோ நீங்கள் கோர் படிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸையும் நீங்கள் படிச்சுட்டே தான் வரீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் போது ஸோ நான் சொன்ன மாதிரி டான்சர் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் தென் அப்ளைட் மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம், படிங்க. நானும் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா கவர் பண்ண முடியாத எக்ஸாமுக்குள்ளே பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் இல்லை எது இம்பார்ட்டண்ட்டோ எது ரொம்ப வெயிட்டேஜோ அந்த கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸை நீங்கள் வந்து நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் மேலே இருந்த பயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் முக்கியமாக நான் சொல்கிறது கோர் சப்ஜெக்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் பாருங்கள். ஸோ இனிமேல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டான்சர் கொஷின்ஸ் கேட் கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன். நம்ம சேனல்லேயும் நிறைய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தீவிரமாக உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ண எல்லாருமே நல்லா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. இது ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த கோராக இருந்தாலுமே பரவாயில்ல. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க நல்லா தீவிரம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அன்அகாடமி டிஎன்பிசி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்அகாடமி டிஎன்பிசிக்காக பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றும் இல்லை, லிங்க்கில் வந்து உங்களுக்கு ஆப் கொடுத்துருக்கேன். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அன்அகாடமி ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ அங்கே வந்து நம்மளோட ரெஃபரல் கோட் ஸ்கோர் மார்க்ஸ் தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஆப்பில் இருக்கிற டிஎன்பிசி ஃப்ரீ கண்டென்ட் எல்லாத்தையுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃப்ரீ டெஸ்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி T20 இலக்கு அப்படின்ற பேரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்ரி 8 PM நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வைஸில் வந்து உங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்குறாங்க டாப் 3 ரேங்கர்ஸ்க்கு. ஓகே, அண்ட் தென் இலக்கில் வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு நடக்கிறாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். February 14 and 28 10 AM to 1 PM. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் கிளாஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் டாப்பராக வரவங்களுக்கு 1 month ஃப்ரீ டிஸ்கிரிப்ஷன் வந்து தராங்க. ஓகே, அன்அகாடமிக் ப்ளஸில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் சீரியஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன நியூ பேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கான நியூ பேட்ச் வந்து February 15 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து லட்சியம் வந்து எதுக்குன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் குரூப் 2 மெயின்ஸ். ஸோ இது வந்து 16th Feb வரைக்குமே
உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸில் வந்து நீங்கள் அன்அகாடமி ப்ளஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் வந்து 6 to 10th சமச்சீர் புக்கில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் 100 கொஸ்டின் 90 மினிட்ஸில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் ரேங்கிங் அண்ட் அனலைசிஸும் கொடுக்குறாங்க. ஓகே, இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 19 எவ்ரி டியூஸ்டே 7 AM. ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இலக்கில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் சீரிஸ் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக நடக்குது. 25 டெஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் 200 கொஸ்டின் 3 hours. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் கிளாஸஸ் அண்ட் சால்விங் கிளாஸஸும் வந்து நடக்குது. அண்ட் தென் நீங்கள் என்ன ரேங்க் அப்படின்ற மாதிரி ஓவரால் ரேங்கிங்கும் கொடுக்குறாங்க. இது வந்து Feb 6 இருந்து எவ்ரி சாட்டர்டே 2 PM வந்து நடக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எப்படி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் கோட் கேட்கும். ஸோ உங்களுக்கு நம்மகிட்ட இருக்குது ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படி ரெஃபரல் கோட் இருக்கும். நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எந்த பிளான் வந்து ஓகேவா இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் EMI ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் அன்அகாடமியோட எல்லா பேட்ச் அலர்ட்டும் நம்ம தந்துட்டுருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மானிட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி அன்அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.